இப்ப என்ன பிஆர் வாங்கிட்டீங்களா? நீங்க நியூசிலாந்து சிட்டிசனா? கொஞ்சம் ஆசை இருக்கு சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு. பிகாஸ் இங்க வந்து இப்ப பாஸ்போர்ட், நியூசிலாந்து பாஸ்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. ஒன் மோர் திங் லைக் வந்து நியூசிலாந்துல நம்ம சிட்டிசனா இருந்தோம்னா இந்த வருஷம் மட்டும் ஒரு 50,000 பேர் நியூசிலாந்து பாஸ்போர்ட் விட்டு எடுத்துட்டு ஆஸ்திரேலியா போயிட்டாங்க ஆக்சுவலா. பிகாஸ் வந்து இங்க வந்து இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் பயங்கர அதிகமா இருக்கு. லைக் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் பார்த்தது. நான் வந்து ரொம்ப இதுவா இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். ஏன்னா எனக்கு இந்தியால எல்லாமே ஈஸியா அமைஞ்சதுனால ஐ வாஸ் ஓவர் கான்ஃபிடென்ட். அப்புறம் ஒர்க் விசா வந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு தேடும் போதுதான் இங்க அப்ப இருந்த ரியல் டிஃபிகல்ட்டியே எனக்கு புரிய ஆரம்பிச்சது. மெயினா நியூசிலாந்துல பாத்தீங்கன்னா லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்க இந்தியால எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கேர் பண்ண மாட்டாங்க. கம்மிங் த்ரூ ஸ்டடி ஆப்ஷனா இல்ல டைரக்டா இமிகிரேஷன்ல வருது which you feel it is a better choice actually? இமிகிரேஷன்ல வரது இட்ஸ் பெட்டர். பட் என்னென்னலாம் கல்ச்சுரல் சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் சேலஞ்ச், பெரிய சேலஞ்ச் நான் ஃபேஸ் பண்ணது, ஏன்னா நான் ஒர்க்ல இல்லாதப்போ ஒரு சேலஞ்ச் என்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, ஈவன் வந்து போலீஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு போலீஸ், லைக் ரொம்ப இதுவா இருக்க மாட்டாங்க. போலீஸ் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. போலீஸ் தானே, அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த ஜாப், ஒரு ஜாப் தான் நீங்களும் பண்ணீங்க. இன்னொரு பெரிய ஷாக் என்னன்னா வந்து வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்மளோட ஹரிணி இணைஞ்சிருக்காங்க நியூசிலாந்துல இருந்து. பட் சத்தியமாமால தாங்க நம்ம இன்ஜினியரிங்லாம் பண்ணாங்க. நான் அவங்கள பத்தி சொல்றதோட அவங்களோட இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லும், விளக்கமாறு சொல்லும், பேட்டு சொல்லும், கிரிக்கெட் பேட்லாம் அதெல்லாம் பின்னாடி கேட்கலாம். ரொம்ப ரூம் போட்டு யோசிச்சாங்க போல இருக்கு. நிறைய கான்செப்ட்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. என்னென்ன இப்படிலாம் சொல்றேன்னு பாக்குறீங்களா? அவங்க 2017 இருந்து நியூசிலாந்துல இருக்காங்க. நிறைய இந்த பாட்காஸ்ட்ல எப்படி நியூசிலாந்து போனாங்க, நியூசிலாந்துல என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எந்த ஃபீல்ட்ல நீங்க போனா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிலாம் நான் சொல்றதோட அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு குட்டி இன்ட்ரோ அவங்கள பத்தியே கேட்போம். ஆக்சுவலா ஹரிணி, வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். ஆக்சுவலா உங்களை பத்தி ஒரு குட்டி இன்ட்ரோ சொல்லுங்களா? ஆக்சுவலா தேங்க்யூ. நான் வந்து என்னதான் நியூசிலாந்துல இருந்தாலும் நான் நம்ம ஊர் தமிழ் பொண்ணு தான். நான் வந்து சென்னை பொண்ணு தான். படிச்சு வளர்ந்தது எல்லாமே வந்து நம்ம சிங்கார சென்னையில தான். இங்க நியூசிலாந்து வந்து 2017ல வந்தேன். வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆக போகுது. டைம் போனது தெரியல. டைம் வந்து பறந்து போயிடுச்சு. நியூசிலாந்து வந்து லைக் வந்து இவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் பண்ணேன். ஆனா நவ் லைக் வந்து ரொம்ப ஜாலியா ஒரு செட்டில்டு லைஃப் ஃபேமிலியோட லீட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து நான் ஒரு லைக் ஐடி ஃபீல்ட்ல, ஆனா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஓகே, உங்களை பத்தி நிறைய கொஸ்டின் நீங்களே க்ளூ கொடுத்துட்டீங்க. ஸ்ட்ரகிள் பண்ண, செட்டில் ஆயிட்டேன், ஒரு ஐடி ஆர்கனைசேஷன், ஆனா ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், இதை பத்தி ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, இப்ப என்ன பிஆர் வாங்கிட்டீங்களா? நீங்க நியூசிலாந்து சிட்டிசனா? நாங்க வந்து கரெக்டா பிஆர், பெர்மனன்ட் ரெசிடென்ட் நியூசிலாந்துல. இன்னும் வந்து 1 or 2 years இருக்கு நாங்க சிட்டிசன்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்றதுக்கு. பட் இன்னும் டிசைட் பண்ணல வெதர் டு கோ வித் சிட்டிசன்ஷிப் ஆர் நாட். ஏன்னா ஆனா லைக் 90% கொஞ்சம் ஆசை இருக்கு சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு. பிகாஸ் இங்க வந்து இப்ப பாஸ்போர்ட், நியூசிலாந்து பாஸ்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்பர் 1ல இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் லைக் வந்து நியூசிலாந்துல நம்ம சிட்டிசனா இருந்தோம்னா ஆஸ்திரேலியால கிட்டத்தட்ட பிஆர் கணக்கு. ஸோ லைக் அங்க விசாக்கு ஒர்க் கஷ்டப்படணும்னு தேவையில்லை. அதனாலயே வந்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு டபுள் மைண்டடா தான் இருக்கும். பட் கரண்டா வந்து பிஆர், பட் ஆஸ் ஐ செட் நிறைய ஸ்ட்ரகிள். ஈவன் பிஆர் வாங்குறதுமே இட்ஸ் நாட் சோ ஈஸி. வெயிட்டிங் டைம் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணி ஃபைனலி இந்த ஸ்டேஜ் வரும்போது வந்தது வந்து வி ஆர் வெரி ஹாப்பி. பட் நினைக்கும் போது ஓ மை காட், அவ்வளோ கோ த்ரூ பண்ணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த வருஷம் மட்டும் ஒரு 50,000 பேர் நியூசிலாந்து பாஸ்போர்ட் விட்டு எடுத்துட்டு ஆஸ்திரேலியா போயிட்டாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு நினைக்கிறேன். ஆக்சுவலா பிகாஸ் வந்து இங்க வந்து இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் பயங்கர அதிகமா இருக்கு. லைக் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் பார்த்தது, நியூசிலாந்துல இருந்து தான் ஆஸ்திரேலியாவுக்கு பட்டர் எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகுது. ஆனாலுமே பட்டரோட காஸ்ட், அந்த இங்க இருந்து போற பட்டரோட காஸ்ட் ஆஸ்திரேலியால கம்மியா இருக்கு கம்பேரிட்டிவ்லி நியூசிலாண்டை விட. சரி, நம்ம ரெண்டு விஷயத்தை பார்ப்போம். நியூசிலாந்துல என்னென்ன நல்லது, why somebody has to look for நியூசிலாந்து. இன்னொன்னு சொன்னீங்க என்னென்ன சேலஞ்சஸ் ஆக்சுவலா. ஓகே, அண்ட் ஆல்சோ கல்ச்சுரல் சேலஞ்ச். இந்த மூணு விஷயத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துப்போம் நியூசிலாந்துல
அதாவது வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்தெந்த ஏரியாலாம் உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு இந்தியன்ஸுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லா கண்ட்ரீஸ்லயுமே இருக்கிற மாதிரி ஐடி இந்தியன்ஸோட, அதாவது இப்ப வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா ஐடினாலே இந்தியன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ அது வந்து ம், தவிர்க்க முடியாத உண்மை ஆயிடுச்சு. இப்ப எங்க ம். ஆபீஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டீம்ஸ் இருக்கும். ஆனா ம். எங்கள் நான் ஒர்க் பண்ற டீம் வந்து டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் அப்படின்வாங்க எங்களோட ஓகே, டிபார்ட்மெண்ட். ஓகே, டிஜிட்டல் ஓகே. சொல்யூஷன்ஸ்ல மட்டும் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஐடில நிறைய பேரை பார்க்க முடியும் இந்தியன்ஸ். லைக் நார்த் இந்தியனாக ம். இருக்கட்டும் இல்ல சவுத் இந்தியனாக இருக்கட்டும் நிறைய பேரை பார்க்க முடியும். கம்பேரிட்டிவ்லி ம். மத்த டீம்ல வந்து இப்ப வந்து ஒரு 10 பேர் ஒரு டீம்ல இருக்காங்கன்னா ஒரு சில டீம்ல ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க இங்க இந்த டிஜிட்டல் சொல்யூஷன் டீம்ல பாத்தீங்கன்னா 10 பேர்ல 8 பேர் இந்தியன்ஸா இருப்போம். ஐடி வந்து பயங்கர பூமிங்கா போயிட்டு இருக்கு. இப்ப வந்து நியூசிலாந்துல. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து சிவில். சிவில் இந்த சென்ஸ் வந்து எல்லாரும் நினைப்பாங்க லைக் வந்து ஏன்னா சிவில்லயே நிறைய கேட்டகரிஸ் இருக்குல்ல. ஹை ஸ்கில்டு ம். ஜாப்ஸா இருக்கணும். இந்த ம். குவான்டிட்டி ம். ம். சர்வேயர் இல்ல ம். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி லைக் அந்த கொஞ்சம் ஹை ஸ்கில் ஜாப்ஸ். கரெக்ட். இன்னொன்னு மெடிக்கல் ஃபீல்டு. அது வந்து பயங்கர நர்சிங். ஹெல்த் லைக் கேர். ஹெல்த் கேர். ஆமா. இந்தியன் கரெக்ட். நர்சஸ்க்கு வந்து நெறைய இது இருக்கு. ஏன்னா, இங்க எங்க சரவுண்டிங்ல இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா, நர்சஸ் தான் இந்தியன்ஸா இருப்பாங்க நெறைய. சோ இந்த 3 கரெக்ட். ஃபீல்ட் வந்து பயங்கர பூமிங்ல போயிட்டு இருக்கு. அண்ட் கரெக்ட். டிபெண்ட்ஸ் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்றதும் இருக்கு. அந்த 3 ஃபீல்ட்லயுமே இட்ஸ் நாட் லைக் நான் ஐடில இருக்கேன், ஒரு பேசிக் ரோல்ல இருக்கேன் இந்தியால. எனக்கு இங்க வந்த உடனே வேலை கிடைக்குமானா கிடைக்காது. சோ நம்ம எந்த ம். ஐடிலயுமே என்ன லெவல்ல இருக்கோம் அப்படின்றது தான் வந்து முக்கியமா இருக்கு. ஓகே, சோ ஓகே. 2 விஷயம் சொன்னீங்க ஆக்சுவலா. ஐ மீன் 2 ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஐடில தேர் இஸ் அ ஸ்கோப் சொன்னீங்க ஆக்சுவலா. சிவில்ல தேர் இஸ் அ ஸ்கோப். ஹெல்த் கேர் ஆப்வியஸா. இது 3மே வந்து கிரீன் ஸ்கில்ஸ் தான் ஆக்சுவலா. ஐடிலயே அகைன் யூ புட் அ கொஸ்டின் மார்க். அதுலயும் என்ன மாரி வரீங்க அப்படின்னு. ஓகே. சோ இது 2 விஷயம். நீங்க வந்து மாஸ்டர்ஸ் அங்க அதாவது படிக்கிறதுக்கு அங்க போகாம மேரிட் ஆகி போனீங்க ஆக்சுவலா. ஓகே. தேர் இஸ் ஜென்ரல் ரூட் பீப்புள் ஃபாலோ இஸ் ஒரு ஸ்டடிக்கு போயிட்டு மாஸ்டர்ஸ்க்கு அங்க போயிட்டு ஏன்னா மாஸ்டர்ஸ் அது ஒரு அட்வான்டேஜ் நியூசிலாந்துல இட் சொல்லி 1 இயர் மாஸ்டர் அதுவும் 1 இயர் படிச்சீங்கன்னா 3 இயர் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் கிடைக்கும். ஐ திங்க் ஆமா, உங்க ஹஸ்பண்ட் அங்கதான் மாஸ்டர்ஸ் ஆமா, படிச்சாருன்னு நினைக்கிறேன். ஆமா. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எங்க படிச்சாரு மாஸ்டர், என்ன படிச்சாரு, வாட் கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் ஹி இஸ் டூயிங் இட் ஆக்சுவலா. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து இங்க மாஸ்டர்ஸ் பண்ணல. பிஜி டிப்ளமோ பண்ணாங்க. ஸோ பிஜி டிப்ளமோ. 2015ல ஓகே. வந்தாங்க. யா. அவங்க வந்து பண்ணது இந்த புரொடக்ஷன் சைடு. அதுல பிஜி டிப்ளமோ. அவங்க ஐடி கிடையாது. அவங்க டோட்டலி வந்து சப்ளை செயின்ல டிஃபரெண்ட். இருக்காங்க அவங்க. ஸோ வெரி குட், வந்து வெரி குட். அவங்க இங்க 2015ல ஆரா இன்ஸ்டிடியூட் அப்படின்ட்டு இங்க கேன்டபரில ஓகே. கிரைஸ்ட் ஆரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அங்கதான் வந்து பண்ணாங்க. இது பிஜி ம், ம், டிப்ளமோ ம். என்ன எனக்கு சாரி அவங்களது வந்து டோட்டலா என்னோட ஃபீல்ட் வந்து வேற. பட் ஐ நோ இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொடக்ஷன் அந்த சைடு அவங்க பண்ணது. இப்ப வந்து ஓகே. கரண்டா இங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க சூப்பர். மூலியமா தான் எனக்கு வந்து இந்த ஒர்க் விசா. சோ நான் இனிஷியலா வரும்போது பார்ட்னர்ஷிப் விசிட்டர். டிபெண்டன்ட்ல வந்துட்டீங்க. ஆமா. விசிட்டர் விசா தான். அதுவும் வந்து வொர்க் விசா குடுக்க மாட்டாங்க. டைரக்ட்டா வரும்போது விசிட்டர் விசா. ஓகே. அப்பல்லாம் வந்து 9 மந்த்ஸ் யூ ஹேவ் டூ சர்வைவ் இன் விசிட்டர் விசா. அப்பதான் யூ கேன் கன்வெர்ட் ஓகே. இட் டூ வொர்க் விசா. இப்போ நெறைய ஓ. சேஞ்சஸ் நடந்திருக்கு. லைக் 3 மந்த்ஸ்லயே ஓகே. மாத்திக்கலாம் அந்த மாதிரி. சோ அதுக்கப்புறம் ஓகே. விசிட் வொர்க் விசா. அதுக்கடுத்து அதுல நெறைய கோ த்ரூ. என் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அக்ரிடேட்டட் எம்ப்ளாயர்ஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க. சோ அதுல ஓகே. நம்ம கன்டினியூஸா 2 இயர்ஸ் அந்த எம்ப்ளாயருக்கு அண்டர்ல ஒர்க் பண்ணோம்னா, டைரக்ட்டா பிஆர் லைக் ரெசிடென்ட் விசா குடுத்துடுவாங்க. சோ அது ஓகே. மூலியமா தான் ரெசிடென்சி வாங்குனது. சோ சரி, இதுதான். நீங்க வந்தீங்க. விசிட்டர் விசால வந்தீங்க. எவ்வளவு நாள் ஆச்சு? ஐ மீன் கெட்டிங் இன்டு அ ஜாப்க்கு எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னொன்னு என்னவா ஆக்சுவலா இந்தியால ஒர்க் பண்ணீங்க? இங்க வந்து என்னவா ஜாயின் பண்ணீங்க? இந்தியால நான் வந்து எம்என்சில தான் ஒர்க் பண்ணேன். நான் வந்து ஒரு கேம்பஸ்லயே முடிச்சுட்டு கேப்ஜெமினி அப்படின்ற கம்பெனில ஒரு 2 1/2 வருஷம் பிசினஸ் அனலிஸ்ட்டா ஒர்க் பண்ணேன். அதுக்கடுத்து ஓகே. ஏடிபி அப்படின்ற கம்பெனில மறுபடியும் ஒரு 2 வருஷம் வந்து பிசினஸ் அனலிஸ்ட்டா ஒர்க் பண்ணேன். சோ வந்து வா 5 இயர்ஸ். ஆமா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியால. இனிஷியலா ஓகே. வந்து எனக்கு எப்போ வந்து கல்யாணம் அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப இதுவா அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். ஏன்னா எனக்கு இந்தியால எல்லாமே ஈஸியா அமைஞ்சதுனால ஐ வாஸ் ஓவர் கான்ஃபிடென்ட். ஓகே. எனக்கு ரொம்ப ஈஸியா ஓகே. கிடைச்சிடும். அதுவும் நான் ஐடில இருக்கேன். பயங்கர கான்ஃபிடென்ட். இங்க வந்துட்டு விசிட்டர் விசால வரைக்கும் நான் யோசிக்கவே இல்ல வேலை தேடணும். 9 மந்த்ஸ் ஐ சர்வைவ்ட் விசிட்டர் விசா.
யோசிக்கவே ஓகே. இல்ல. அதுக்கப்புறம் வொர்க் விசா வந்ததுக்கப்புறம் வேலைக்கு தேடும்போது தான் இங்க அப்ப இருந்த ரியல் டிஃபிகல்ட்டியே எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஆ புரிய ஆரம்பிச்சது. ரொம்ப எந்த வேலைக்கு அனுப்பிச்சாலுமே வந்து ரிஜெக்ஷன் இமெயில் தான் வரும். எனக்கு புரியவே இல்ல. எதுக்கு என்ன ரிஜெக்ட் பண்றாங்க? நீங்க கேட்கிற எல்லா ஸ்கில்ஸும் என்கிட்ட இருக்கே. ஏன் ரிஜெக்ட் ம். பண்றாங்கன்ட்டு எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆச்சு. ரெஸ்யூம் எடிட் பண்றோம், மாத்துறோம். ஏன்னா இந்தியால இன்னொன்னு ரெஸ்யூம் வந்து 3 to 4 பேஜஸ் நீங்க பண்ண எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். இங்க அப்படியெல்லாம் கிடையாது. ஓகே. 2டே பேஜ் நீட்டா இருக்கணும் ரெஸ்யூம். இது தெரியாம ஃபர்ஸ்ட் இனிஷியலா நான் பாட்டுக்கு ரெஸ்யூம் இது பண்ணேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "இல்ல உன் ரெஸ்யூம் ரொம்ப இதுவா இருக்கு." அப்பயும் எனக்கு ரிஜெக்ஷன். எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் அவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கேன். நெறைய ஏன்னா நான் வந்து ஜாவால சர்டிஃபைட் பண்ணியிருந்தேன் இந்தியால. எல்லாமே பண்ணியிருக்கேன். எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னும்போது ரொம்ப ஃபெட் அப் ஆயிட்டு, ம். நான் இந்த மாதிரி ஒரு 6 மந்த்ஸ் ஜாப் சர்ச் பண்ணேன். இப்ப ஹரிணி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அத சொல்லுங்க. இப்ப வந்து நான் ஒரு பப்ளிக் செக்டார்ல இங்க வந்து ரீஜினல் கவுன்சில் நம்ம ஊர்ல எப்படி செக்ரட்டரியேட் மாதிரி இருக்குமோ, அந்த மாதிரி இங்க ஓகே. ரீஜினல் கவுன்சில்ன்னுவாங்க. அங்க வந்து நான் வந்து டெக்னிக்கல் லீடா வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஒரு 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 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா இப்ப நியூசிலாந்துல உங்களுக்கு? நியூசிலாந்துல ஆமா. இந்த ஃபீல்ட்ல 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த ஃபீல்ட்ல 5 இயர்ஸ் 5 எக்ஸ்பீரியன்ஸ் இயர்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 5 இயர்ஸ் ஒரு நியூசிலாந்துல ஒருத்தங்க ஒர்க் பண்றாங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்தியால ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு 5 இயர்ஸ் நியூசிலாந்து ஒர்க் பண்ணாங்கன்னா, ஆவரேஜா ஒரு ரேஞ்ச் என்ன சேலரி கிடைக்கும்னு சொல்லுங்க. உங்க எக்ஸாக்ட் ஆ சேலரி சொல்ல வேண்டாம். ஒரு ரேஞ்ச் Yeah. அப்ராக்ஸிமேட்டா. அகைன் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்க என்ன இதுல வொர்க் பண்றீங்க. நீங்க ஐடிலயவே இருந்தாலும், அ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஐடிலயே நெறைய ஃபீல்ட்ஸ் இருக்குல்ல. நீங்க டெவலப்பரா இருந்து இப்ப 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர்ல இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா வந்து ஒரு லைக் நான் சொல்றேன் பெர் ஆனம் வந்து ஒரு 140, 160,000 அப்டி வாங்கலாம். ஏன்னா இங்க 5 இயர்ஸ் தான். இங்க 5 இயர்ஸ்ன்றது தே வில் இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் இங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்க. சோ நமக்கு வந்து இந்தியால 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸே இருந்தாலும் 0 எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. இங்க உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ வென் யூ ஹேவ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து ஒரு இன்டர்மீடியேட் லெவல் தான் நீங்க. ஸோ ஓகே. அப்ப வந்து உங்களுக்கு 150,000 அதாவது நம்ம ஊர் காசுக்கு எனக்கு கன்வெர்ட் பண்ண தெரியல. அரவுண்ட் 75, 80 லேக்ஸ். ஆ ஓகே. அது 150 கேன்னு. வச்சுக்கலாம். 150,000 மாதிரி வரும். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ம். ஆன் நீங்க என்ன மாதிரி ரோல்ல இருக்கீங்க அப்படின்றத வச்சு தான் வந்து இப்ப நீங்க ஆனா ஒரு ஐடி ரோல் அப்படின்னா பேசிக் சேலரி இப்போ சர்வீஸ் டெஸ்க்ல இருக்கீங்க அப்படின்னா பேசிக் சேலரி 70,000 பெர் ஆனம் இருக்கும். 70,000 நியூசிலாந்து டாலர். ஆமா ரஃப்லி நியூசிலாந்து. அபௌட் லைக் ரஃப்லி அபௌட் 35 35 லேக்ஸ். லேக்ஸ். 35 ம். அது 35 ஒரு லேக்ஸ். பேசிக் சேலரியா இருக்கும் கண்டிப்பா. சேலஞ்சஸ் டெஃபினட்டா ஒரு ஒரு நியூ கண்ட்ரிக்கு போனா அந்த அளவுக்கு ஐ மீன் சும்மா நம்ம வீட்ல இருக்க மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு தான் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இங்க வீட்ல இருந்தா உட்காந்த இடத்துல இருந்தே நம்ம ஆர்டர் பண்ணலாம் ஃபுட்டு டேபிளுக்கு வரும் அங்க போயிட்டு எல்லாமே நிறைய கல்ச்சுரல் சேலஞ்சஸும் இருக்கும் நியூசிலாந்து இஸ் ஒன் கண்ட்ரி இட் இஸ் விண்டி செம்மையா வந்து விண்டியா இருக்கும் வெதர் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும் அதை பத்தி கொஞ்சம் பேசலாம் கல்ச்சுரல் சேலஞ்சஸ் என்னென்னலாம் கல்ச்சுரல் சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க ஆர் யூ வாண்டட் டு கிவ் அட்வைஸ் ஃபார் பீப்புள் ஹூஸ் கமிங் டு நியூசிலாந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பெரிய சேலஞ்ச் நான் ஃபேஸ் பண்ணது, ஏன்னா நான் வொர்க்ல இல்லாதப்போ ஒரு சேலஞ்ச் என்ன ஃபேஸ் பண்ணேன் அப்டின்னா, என் ஹஸ்பண்ட் வேலைய முடிச்சுட்டு ஒரு 5:30, 6 மணிக்கு வராங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் தான் என்னால வெளியவே முடியும். ஆனா ஓகே நியூசிலாந்துல 6 மணிக்கெல்லாம் கடைங்கள்லாம் மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே முடியாது. அ ஒரு 7:00 இங்க வந்து ஸ்லீப் டைம் பார்த்தீங்கன்னா 7:00 அப்டின்னுவாங்க. தூங்கிடுவாங்க. அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. என்னடா இது நம்மனால ஒரு வெளியில முடியல. ஸோ அதெல்லாம் எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. அ பழக முடியல ஆளுங்க கிட்ட. ஏன்னா 7 மணிக்கு தூங்கிடுறாங்க அப்டின்ட்டு. ஆனா நியூசிலாந்து பீப்பிள் சோ ஸ்வீட். பார்க்கும்போது ஒரு ஹாய் அது எல்லாமே எனக்கு டிஃபரெண்ட்டா இருந்தது. நம்ம ஊர்ல வந்து பார்க்கும்போது அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சிரிக்க கூட மாட்டோம். பட் இங்க வந்து பார்த்து ஹாய் சொல்லிட்டு ஹவ் ஆர் யூன்னு கேட்டுட்டு தான் அப்படியே ஒரு நடந்துகிட்டே போனாலும் ஹாய் ஹவ் ஆர் யூ அத கேட்டுட்டு தான் போவாங்க. சோ அது வந்து எனக்கு பெரிய கல்ச்சுரல் ஷாக்கா இருந்தது. அதே மாதிரி இது பிரைபிங் கிடையாது. ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா இட்ஸ் லைக் நடக்கும். நீங்க கரெக்ட்டா வந்து ஹானஸ்ட்டா போனீங்கன்னா அது நடக்கும். ஈவன் வந்து போலீஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது இங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு போலீஸ். வந்து நம்ம ஊர் மாதிரி பயப்பட மாட்டோம் நம்ம போலீஸ பார்த்தா. போலீஸ் தானே நான் கரெக்ட்டா நடந்துக்கிறேன். லைக் யூ கோ அவள்தான் அந்த மாரி தான் இருக்குமே யூ தவிர டூ யுவர் ஒர்க் ஐ டூ மை ஒர்க் ஆமா. அவள்தான். அவங்களுமே வந்து இந்த ரொம்ப இதுவா இருக்க மாட்டாங்க. போலீஸ் அப்டின்ற ஒரு ஃபீலே இருக்காது. போலீஸ் தானே அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த ஜாப். ஒரு ஜாப் தானே நீங்களும் பண்றீங்க. அந்த மாதிரி. சோ இது வந்து ஒரு குட் சென்ஸ்ல.
இன்னொரு சாரி குட் சென்ஸ் கிடையாது. இட்ஸ் ஒரு இது இன்னொரு பெரிய ஷாக் என்னன்னா வந்து மெடிக்கல் சிஸ்டம். இங்க வந்து ஓகே. மெடிக்கல் சிஸ்டம் இட்ஸ் நாட் தட் குட் அஸ் இந்தியா. நம்ம இந்தியால வந்து பாத்தீங்கன்னா, ஒரு உடம்பு சரியில்ல, ஜுரம் அடிக்குது அப்படின்னா, டப்புன்னு போவோம், ஹாஸ்பிட்டல் போவோம், ஒரு மாத்திரை வாங்குவோம், இல்ல பார்மசி போவோம், ஊசி போட்டு வந்துடுவோம். ஆனா இங்க வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஜுரம் அடிக்குதுன்னா, உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் கிடைக்கவே ஒரு 3 டேஸ் ஆகும் டாக்டர் கிட்ட. கரெக்ட், அதுக்குள்ள உங்களுக்கு கரெக்ட். சரியாவே போயிடும். ஆனா நீங்க போனீங்கனாலும் உங்களுக்கு குடுக்கறது என்னமோ பாராசிட்டமால் தான் குடுப்பாங்க. அரசு. பாராசிட்டமால் அப்படி உங்களுக்கு ஹை ஃபீவர் அந்த மாரி இருந்ததுன்னா, ஐபு இதுதான் எல்லாத்துக்குமான மெடிசினுமாவே இருக்கும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ல நியூசிலாந்து இஸ் நம்பர் 1. ஓகே. நீங்க எதை ஆமா. சொல்லுவீங்க? 7 o'clock மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்டார்ட் த ஒர்க் அட் 7 o'clock or 8 o'clock. ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2, 3 o'clock சம் பீப்புள் வில் ஃபினிஷ் இட். முடிச்சிரும். சம் பீப்புள் வில் ஃபினிஷ் இட் 4, 5 o'clock. ஓகே. ஆமா. இந்தியால வந்து நம்ம வந்து நீங்க 9 o'clock ஆரம்பிப்போம். ஆனா முடிக்கிறதுங்கிறது டைம் கிடையாது. டைம் அத பத்தி கிடையாது. கொஞ்சம் டிஃபரெண்ட் சொல்லுங்களேன் கொஞ்சம். அதுதான். இந்தியால வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியால நான் மெயின் திங் வந்து இப்ப நான் 9:00 ஆஃபீஸ்க்கு இருக்கிற டிராஃபிக் ஜாம்ல நான் வந்து சென்னையில இருந்து எங்க வீட்ல இருந்து நான் வொர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா, கிண்டில. ஆவடியில ஓகே. இருந்து கிண்டிக்கு போறதுக்கே எனக்கு வந்து 1 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிடும் 1 அந்த 1/2 மணி நேரம் டிராஃபிக். ஆயிரும். இப்ப அதிகம் கூட ஆமா, ஆகலாம்னு நெனைக்கிறேன். நான் இருந்தப்ப ஆமா. தான் அந்த மெட்ரோலாம் ஸ்டார்ட் பண்ண டைமும் 1 1/2 மணி நேரம் ஆயிடும். சோ நான் அங்க போய் ம். 9 அதுக்கு நான் வீட்ல இருந்து சீக்கிரம் கிளம்பி அங்க போயிட்டும் நமக்கு வந்து எனக்கு என்னன்னா, இந்தியால வந்து இருக்கறதுலயே கஷ்டமான டெட்லைன்ஸ் குடுப்பாங்க. முடிக்க முடியாத வேலைய உன்னால முடியும் அப்படின்னு நம்மள ஒரு மிஷின் மாரி புஷ் பண்ணுவாங்க. ஆ ம். ஆனா இங்க வந்தப்ப எப்படின்னா வந்து நம்பளே சொல்லுவோம். இது வந்து 2 ஹார்ஸ் ஜாப் தான். இல்ல, இல்ல நீ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத. நீ ஏன் வந்து இவ்ளோ ஸ்ட்ரெஸ் எடுத்து வொர்க் பண்ற? நீ 2 டேஸ் லைக் யூ கேன் டேக் 2 டேஸ் அப்படின்னா, நமக்கு அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது எனக்கு வந்த புதுசுல. கரெக்ட். என்னடா ம். இது 2 மணி நேரத்துல நான் ஈஸியா முடிச்சிடுவேன்னா, அது வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து ஒரு 8 ஹார்ஸ் வொர்க் பண்றவங்க, கம்பல்சரி 4 ஹார்ஸ் ஒன்ஸ் இங்க பிரேக் எடுத்தே ஆகணும். இட்ஸ் கம்பல்சரி. ஆஹா. லைக் வந்து நீங்க ம். வந்து இப்போ ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் காலையில, மறுபடியும் லஞ்ச் பிரேக் கம்பல்சரி எடுக்கணும். மறுபடியும் வந்து ஆஃப்டர்நூன் பிரேக். இந்தியால எனக்கு அந்த பிரேக் கான்செப்ட்லாம் கிடையவே கிடையாது. லைக் வந்து கொஞ்ச நேரம் பிரேக் போனாலுமே வந்து என்னடா பண்றாங்க அப்படின்ற மாதிரி. இன்னொன்னு மைக்ரோ மேனேஜ்மென்ட் இங்க சுத்தமா கிடையாது. சிக்கல். தே பிலீவ் ம். யூ. ஓகே. ம். உங்ககிட்ட ஒரு வேலைய குடுத்துட்டேன். நீங்க பண்ணிடுவீங்க அப்டின்ட்டு தே பிலீவ் யூ. இன்னொரு ஒரு ஹே இது ஹேப்பியான நியூஸ் இந்தியன்ஸ்க்கு என்னன்னா, தே பிலீவ் இந்தியன்ஸ் எ லாட். வொர்க் வைஸ் ம். இந்தியன்ஸ கிவிஸ் வந்து பயங்கரமா பிலீவ் பண்ணுவாங்க. ஏன்னா ஓகே. ரீசென்ட்டா வந்து ஒருத்தவங்கள எங்க ஆஃபீஸ்ல ரெக்ரூட் பண்ணும்போது, என் மேனேஜர் சொன்னாங்க. இந்த மாரி ம். வந்து அவங்க வந்து இந்தியன்ன்றதுனாலயே எனக்கு கொஞ்சம் வந்து ரெக்ரூட் பண்றது ஈஸியா இருந்தது. பிகாஸ் ஐ நோ ஹவ் யூ கைஸ் வொர்க் அப்டின்ட்டு சொன்னாங்க. ஆக்சுவலா நீங்க வந்து யூ ஆர் தேர் ஃபார் ஆல்மோஸ்ட் லைக் யூ செட் 8 இயர்ஸ் நவ் ஆக்சுவலா. பிஆர் வாங்கிட்டீங்க. கோயிங் டுவர்ட்ஸ் சிட்டிசன் ஆக்சுவலா. ஓகே. ஸோ உங்களோட சைல்ட பத்தி சொல்லுங்க. ஹவ் ஓல்ட் ஷி ஆக்சுவலா? எப்போ வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சுட்டாங்களா? போறாங்களா? என்ன ஆக்சுவலா? ஆ எனக்கு ஒரு பையன். அவன் வந்து பையன். ஓகே. ஃபைன். பையன் விஹன் அவரோட பேரு. ஆ என் ஹஸ்பண்ட் பேரு விக்னேஷ், என் பேரு ஹரிணி. ஸோ கம்பைன் பண்ணி விஹன்னு ஓ! வச்சாச்சு. கிரேட், கிரேட், ஃபன் கிரேட். ஃபேக்ட் என்னன்னா, அவரு கோவிட் பேபி. ஸோ வந்து நாங்களே தான் வந்து வீட்ல இருந்து இந்தியால இருந்து யாரும்லாம் வந்தது கிடையாது. நாங்களே தான் வளர்த்தது எல்லாமே. பாத்தது. 2020ல பொறந்தாரு. ஆ ம். நியூசிலாந்துல 5 வயசுல தான் ஸ்கூல் முடியும். 5 கம்ப்ளீட் ஆகணும். ஸோ இன்னும் அவரு ஸ்கூல் போகல. ஜூலை வந்தா தான் போகல. 5 கம்ப்ளீட்டா அதுவுமே எனக்கு இனிஷியல் டேஸ்ல பயங்கர இதுவா இருந்தது. லைக் வந்து நம்ம கரெக்ட்டான டிசிஷன் எடுத்திருக்கோமா? நியூசிலாந்துல குழந்தைங்க படிக்கிறது கரெக்ட்டா? ஏன்னா 5 வயசுல தான் ஸ்கூல் போவோம் அப்படின்னும்போது, நான் லைக் நம்ம ஊர்ல 5 வயசுல ஒரு குட்டி பேராகிராஃப வந்து குழந்தைங்க ஈஸியா படிப்பாங்க. ஆனா டூ பி ம். ஹானஸ்ட் என் பையனுக்கு வந்து ஏபிசிடி சொல்லத் தெரியும். அந்த இதெல்லாம் தெரியும். ஆனா எழுதலாம் தெரியாது. இப்ப வரைக்கும் தெரியாது. ஏபிசிடி ம். எழுத ம். தெரியாது. அவங்க டே கேர் தான் போறாங்க. இப்போ டே கேர்ல போய் கேட்டேன் அப்டின்னா, அவங்க சொல்லுவாங்க, "அவன் ஜஸ்ட் 4 அ அ இப்பதான் அவன் 4 இயர்ஸ் ஆகுறான். அதுக்குள்ள அவனுக்கு ஏன் நீங்க ம். பிரஷர் குடுக்குறீங்க?" சோ அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் இல்லாதது குழந்தையில இருந்தே. இன்னொன்னு எக்ஸாம்ஸ்ன்ற ம். கான்செப்ட்டே கிடையாது. இப்ப அவரு ஸ்கூலுக்கே கிடையாது. போனாலும், அவருக்கு 10, 12 வயசு வரையும் எக்ஸாம்னா என்னன்னு தெரியாது. ஆ ஆக்சுவலா ம். வந்து அவருக்கு ஸ்கூல் விசிட் அப்டின்ட்டு பண்ணுவாங்க. இப்போ ரீசென்ட்டா வந்து நம்ம சும்மா அவங்க போற ஸ்கூலுக்கு அதே மாரி நம்ம எல்லா ஸ்கூல்லயும் சேர்க்க முடியாது. யூ வில் ஹேவ் ஓகே. ஜோனிங். லைக் ஓ! வந்து இந்த நம்ப ஏரியா இங்க இருக்கு அப்டின்னா, இந்த ஏரியா பசங்க இந்த ஸ்கூல் மட்டும் தான் போகணும். யூ கான்ட் கோ டூ சூப்பர். டிஃபரண்ட் ஸ்கூல்ஸ். நீங்க யோசிச்சு நெறைய Instagramல வீடியோலாம் போடுறீங்க. ரீல்லாம். அந்த எஸ்பெஷலி சொன்ன மாரி அந்த அவர் வந்து விளையாட போடுறவர
வார்த்தையே சொல்லாம ஒரே இதுல அந்த ப்ளூம் ஸ்டிக்ல நிறுத்திட்டீங்க. எவ்வளவு நாளா உங்க இன்ஸ்டாகிராமோட ஜேர்னியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நிறைய ரீல் பார்த்தேன் நான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்ஸ்டாகிராம் ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சது? ரொம்ப நல்லாவும் இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து லாஸ்ட் இயர் யூடியூப் தான் ஆரம்பிச்சேன். நான் இன்ஸ்டாகிராம் வந்து ஆக்டிவா இருந்ததே ஒரு 3-4 மந்த்ஸா தான் இருக்கேன். யூடியூப் ஓகே. ஆரம்பிச்சேன். யூடியூப்ல பார்த்தீங்கன்னா வந்து நெறைய இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட் நியூஸ்ல. கரெக்ட், பட் டு கரெக்ட். பி ஹானஸ்ட் எனக்கு பெருசா போகல. அதுக்கு அடுத்து ஐ தாட் லைக் ஓகே இன்ஸ்டால நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இன்ஸ்டால பண்ணும்போது மெயினா நான் இத ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, லைக் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்ல எனக்கு தெரிஞ்சு என் ரிலேட்டிவ்ஸ் நெறைய பேர் நெறைய கேட்பாங்க. அந்த மாரி கேட்கும்போது நம்ம வீடியோவா போடலாம் அப்படின்ட்டு தான் போட ஆரம்பிச்சது. அண்ட் நான் வீட்ல என்ன ஓகே. பண்ணுவேன், ஏன்னா வந்து என்னோட பையன் விஹன் வளரும்போது அவனுக்கு அவனோட இதெல்லாம் பார்த்தா நல்லா இருக்கும். ஸ்டோரேஜ் பத்தல ஃபோன்ல டு பி ஹானஸ்ட். அதுலருந்து தான் நான் போட ஆரம்பிச்சதே. ஓ, அதுக்கப்புறம் வெரி குட். சடனா வந்து எனக்கு தோணுச்சு, நெறைய நாள் நானும் என் ஹஸ்பண்டும் சும்மா ஏதாவது காமெடியா பேசிட்டு இருக்கும்போது, என் கூட இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க, "இதெல்லாம் நீ இன்ஸ்டால ரீல்ஸா போட்டா கூட நல்லா போகும். நீங்க 2 பேர் பண்றது." அப்படி சொல்லி தான் ஆமா நம்ம ஏன் இது பண்றதுக்கு நம்ம வந்து லைக் இப்பயுமே என்னோட யூடியூப் சேனல்ல பார்த்தீங்க, கிவி பொம்மையில பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கன்டினியூஸா வந்து நியூசிலாந்து பத்தின வீடியோஸ் ஓ, போட்டுட்டு தான் இருக்கேன். ஷார்ட்ஸ். கிரேட், ஆனா கிரேட். ரீல் இது கிவி பொம்மை இன்ஸ்டால வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கப்புள் ரீல்ஸ். நம்ம டே டு டே நடக்கிறத யோசிச்சாலே வந்து கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும். சோ அந்த ஆமாமா. மாதிரி போட ஆரம்பிக்கலாம். கட்டாயம் நான் அந்த 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 ரீல டேக் பண்றேன். பாருங்க. நல்ல நம்ம வடிவேல் சொல்ற மாரி ரூம் போட்டு யோசிச்சீங்களா? அப்படிங்கிற மாரி நல்லா யோசிச்சு தான் போட்டிருப்பாங்க ஆக்சுவலா. ஆக்சுவலா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என் ஹஸ்பண்ட் எவ்ரி சாட்டர்டே கிரிக்கெட் போவாங்க. அதனால தான் நான் இந்த ஆ. இன்டர்வியூவ கூட லேட்டா கேட்டதுக்கு ரீசன் என்னன்னா, அவரு கிரிக்கெட் போயிட்டு வரவே லேட் ஆகும். எனக்கு ஓகே. பிடிக்காத விஷயம் அவரு கிரிக்கெட் போறது தான். ஏன்னா சம்மர்ல மட்டும் தான் எங்கனால வெளியில முடியும். அதுவும் சாட்டர்டேஸ்ல கிரிக்கெட் போயிட்டாங்க அப்டின்னா, எங்கனால சுத்தமா எங்கேயுமே முடியாது. வின்டர்ல குளிருக்கு வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுவோம். சோ வந்து ஆ. அது வந்து ஃபுல்லி ஓகே. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் மனசுல இருந்தத வெளியில கொட்டிட்டேன். கட்டாயம். நீங்க இன்னும் ட்ரை பண்ண ஆரம்பிக்கலையா? டிரைவ் பண்ணுவேன். ஆனா, என் பையன வச்சுக்கிட்டு எனக்கு வந்து அவன் எப்படின்னா, நான் நான் ஒரு விஷயத்துல நான் வந்து பயங்கரமா விண்டோ ஷாப்பிங் பண்ணுவேன். ஷாப்பிங் பண்ண மாட்டேன். நான் பயங்கரமா ஆஹா. விண்டோ ஷாப்பிங் பண்ணுவேன். ஸோ வந்து அந்த ம். விண்டோ ஷாப்பிங் பண்ணும்போது என் பையன பார்த்துக்க முடியாது. அதனால எனக்கு என் ஹஸ்பண்ட் கூட வேணும். நான் அது இப்ப நியூசிலாந்து புரிஞ்சுது எனக்கு. ஆமா. நியூசிலாந்து வந்து கத்துக்கிட்டது வந்து டிரைவிங். அதுவுமே நான் சொல்லணும். இந்தியால வந்து எங்க அப்பா முக்குனாரு, மோதுனாரு. எனக்கு டிரைவிங் கத்துக்க முடியல என்னால. அதே மாரி நெறைய கிளாஸஸ் அனுப்பிச்சாங்க. கத்துக்க முடியல. பட் இங்க வந்து எனக்கு எல்லாருமே ப்ராப்பரா ஓட்டுவாங்க. ஸோ லைக் உங்களுக்கு வந்து நீங்க ஏதோ பக்கா. ஒண்ணு யோசிச்சுட்டு போனா கூட ரோட் கிளீனா இருக்கும், கிளியரா இருக்கும். ஜாலியா வந்து ம். ஓட்டிடலாம். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டூ டிரைவ் இன் ஈஸி. நியூசிலாந்து. ஆ. அதுவுமே ஒரு பெரிய Thanks for such a lovely information, actually. I mean, so happy to hear so many things from you. I'm sure listeners also will enjoy the podcast, actually. விஷயம். I'm sure some of them looking for more details about New Zealand. This will be the best information இருக்கும் actually. நம்ம பாட்காஸ்ட் பார்த்திருக்கீங்களா? How கண் informative it is. நான் நெறைய பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடில இருந்தே வந்து ரீல்ஸ்ல தான் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் தான் அதுலருந்து நான் வந்து யூடியூப் சேனல்ல பார்த்தேன். இட்ஸ் மோர் இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு வந்து அ அயர்லாண்ட் ஆகட்டும், நீங்க ஒவ்வொரு கண்ட்ரியா தேடி போடும்போது இட்ஸ் ரியல்லி லைக் வந்து நெறைய பேருக்கு நான் உங்களது ஷேரும் பண்ணியிருக்கேன். யாராவது Oh, என்கிட்ட that's வந்து good. ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்டின்னா வந்து நெறைய பேருக்கு உங்களோட வீடியோஸ் ஷேரும் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் That's லைக் மோர் so nice of இன்ஃபர்மேட்டிவ். so nice of you. Thanks for your time. Thank you Thank so much, you. actually. Thank you.